வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூட் த்ரெட் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். இந்த சணல் கயிற பொறுத்தவரைக்கும் நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயுமே இது கிடைக்கும். ரொம்பவே கம்மியான ரேட்ல தான் இது கிடைக்கும். இப்போ இத எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பீஸ் இருக்கிற மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3யும் சேர்த்தாப்ல வச்சுட்டு இந்த 3 த்ரெட்டையும் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது கிளிப் இருந்ததுன்னா, அந்த கிளிப் எடுத்துட்டு இந்த 3 த்ரெட்டையும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சுட்டு கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு குட்டி கிளிப் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த கிளிப்குள்ளக்க இந்த 3 த்ரெட்டையும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சு நான் மாட்டியிருக்கேன். இப்போ வந்து சாதாரணமா நம்ம ஜட பின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இத பின்னிக்கலாம். நம்ம செய்ய போற கிராஃப்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம பின்னி எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சைஸ்ல பண்ண போறீங்கன்னா, கொஞ்சம் மட்டும் நீங்க இந்த த்ரெட்ட எடுத்து பின்னுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த சணல் கயிற பின்னி முடிச்சுட்டேன். இது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இந்த 3 த்ரெட்டும் சேர்ந்தாப்ல இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபெவிகால் தேவைப்படும். ஃபெவிகால் அல்லது ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி பண்ண போறீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளிப் மாட்டியிருந்தோம்ல, அத வந்து நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் அதிகமாவே ஃபெவிகால் வச்சுட்டு, இத வந்து அப்படியே கையில வச்சுட்டு டைட்டா ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இத நம்ம ரோல் பண்ணும்போது, அப்பப்ப ஃபெவிகால் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிட்டே இத ரோல் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து இந்த கிராஃப்ட் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மட்டும் நான் கையில வச்சுட்டு இந்த மாரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த சேனல் த்ரெட்ட வந்து இந்த மாரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம பின்னி வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு நடுவுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு கரெக்ட்டா கையில வச்சுட்டு நீங்க ரோல் பண்ணணும். இது வந்து மேலே கீழ வர மாரி நீங்க பண்ணீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருக்காது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மாரி பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இந்த ரோல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அப்படியே தரையில இத வச்சுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட்ல போட்டிருந்த நாட்ட பிரிச்சுட்டேங்க. பிரிச்சுட்டு இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு இத நான் இந்த மாரி ஒட்டிர்றேன். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆகட்டும். இப்போ மறுபடியும் நான் ஜூட் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நீல த்ரெட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு, இத வந்து பின்னணும்னு அவசியம் இல்லங்க. அப்படியே முழு த்ரெட்டா எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாவே த்ரெட் தேவைப்படும். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி சின்ன சின்ன த்ரெட்டா நம்ம கட் பண்றோம்ல, இது வந்து எத்தனை வேணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய த்ரெட் எடுத்திருக்கேன். அதில வந்து நம்ம சின்னதா கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த த்ரெட்ட டபுளா வச்சுட்டு இப்படி வச்சு வச்சு நாட் போட்டுக்கிறேன். இது வந்து ஈஸியா தான் இருக்கும். வீடியோல பார்த்து அதே மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இதே மாதிரியே 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா த்ரெட்டையும் இந்த மாதிரி டபுளா பிடிச்சுக்கிட்டு, இந்த மாரி நாட் போட்டு போட்டு நம்ம இப்படி எடுத்துக்கணும். இத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்பப்போ வந்து இந்த மேட்க்கு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த மேட்டோட பாதி அளவுக்கு வரைக்கும் தான் இந்த நாட் போட்டு நம்ம இத ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இத நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம செஞ்சிருந்த மேட்ட சுத்தியுமே இந்த டிசைன் வர மாரி நான் பண்ண போறேன். அதனால தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட த்ரெட் கட் பண்ணிட்டு ஃபுல்லா நாட் போட்டுக்கிறேன். இத போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு இத நம்ம ஒட்டணும். ஒட்டும்போது கொஞ்சம் அதிகமாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது பிரிஞ்சு வராம இருக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாவே நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத வந்து இந்த மாரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இத ஒட்டுனதுக்கப்புறம் எண்ட்ல வந்து 2 சைட்லயுமே த்ரெட் வந்து மிச்சம் இருக்கும். அந்த த்ரெட்ட வந்து நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி 2 த்ரெட்டும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சுட்டு டைட்டா நாட் போட்டுறணும். டைட்டா நாட் போட்டுட்டு, அந்த த்ரெட்ட அப்படியே அந்த மேட்க்கு அடிப்பக்கத்துல வர மாரி வச்சுட்டு, நம்ம வந்து மெதுவா இத வெளியில எடுத்துக்கணும். அப்படி வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம ஈக்குவலா மத்த த்ரெட் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இத கட் பண்ணி விட்டுறணும். இது செஞ்சதுக்கப்புறம், நம்ம ஃபெவிகால் வச்சு தானே ஒட்டியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், இந்த சேனல் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து நம்ம பிரிச்சு விடணும். இத பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த த்ரெட்ட வந்து நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு, அப்படியே லைட்டா ரோல் பண்ணோம் அப்படின்னா, தானாவே இது பிரிஞ்சிரும். ஒவ்வொரு சணல் கயிறுலயுமே 3 அல்லது 4 த்ரெட் ஒண்ணா சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டா பிரிச்சு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க இந்த சேனல் கயிற பிரிச்சு விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த கிராஃப்ட் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இல்லன்னா அந்த ஃபெவிகால் காயாம நம்ம வந்து இத செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட கிராஃப்ட் வந்து சரியா இருக்காதுங்க. பிரிஞ்சுட்டு வந்துரும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா பிரிச்சு விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது பெரிய சைஸ்ல இருக்கிற கோம்பு இருந்ததுன்னா, அத எடுத்து இந்த மாரி சீவி விட்டுக்கோங்க.
நான் வந்து சீப் எடுத்து இந்த மாதிரி சீவி விட்டதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையும் நீட்டா சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளானது. ரொம்ப நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதும் கூட. நம்மளோட டைனிங் டேபிள்ல இது ஒரு கோஸ்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிளான்டர் இருந்தது உங்க வீட்ல அப்படின்னா, பிளான்டருக்கு அடியில இத வச்சுட்டு, அதுக்கு மேல பிளான்டர் வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இது தவிர இது ஒரு மேட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.